Good morning, viewers. A look at today's newspapers. இன்றைய செய்தித்தாள்கள் ஒரு அலசல். சிஎம் அனௌன்சஸ் ₹5,000 ஃபார் விநாயகா ஐடல் மேக்கர்ஸ். விநாயகர் சிலை செய்பவர்களுக்கு ₹5,000 முதல்வர் ஸ்டாலின் அறிவித்திருக்கிறார். சென்னை சீஃப் மினிஸ்டர் எம்.கே. ஸ்டாலின் ரீஇட்டரேட்டட்னா வலியுறுத்தி சொல்லுதல், சேயிங் இட் அகெயின் அண்ட் அகெயின் ஆர் எம்ஃபசைஸ், அது வலியுறுத்தி சொல்கிறது. ரீஇட்டரேட்டட்னா ஒரு விஷயத்தை திருப்பி திருப்பி சொல்லி வலியுறுத்துறது. ரீஇட்டரேட்டட் மேக் ஸ்ட்ராங் பை சேயிங் இட் அகெயின் அண்ட் அகெயின் ஆர் எம்ஃபசைஸ் த டிசிஷன் டு பேன் விநாயகர் சதுர்த்தி செலிப்ரேஷன்ஸ் இன் பப்ளிக் பிளேசஸ். அதாவது பொது இடங்களில் விநாயகர் சதுர்த்தி கொண்டாடுவதை தடை செஞ்சுங்கிற முடிவை வலியுறுத்தி சொல்லியிருக்கார். Reiterated the decision to ban Vinayaga Chaturthi celebrations in public places. Announced an aid of 5,000 for Vinayaga idol makers. அதனால் ஏற்படுற லாஸுக்காகவோ என்னவோ he has announced எக்ஸ்கிரேஷியா அமௌண்ட்னா ஒரு கருணை தொகை ஆஃப் ₹5,000 for Vinayaga idol makers. No plan for online sale of liquor, says minister. ஆன்லைனில் மதுவை விற்கிறதுக்கு திட்டமில்லைன்னு சொல்லியிருக்காரு. There is no plan to introduce online sale of liquor spelling பாருங்கள். in the state. Prohibition and excise minister, மதுவிலக்கு மற்றும் கலால்துறை வி செந்தில் பாலாஜி, prohibition and excise minister வி செந்தில் பாலாஜி said in assembly on Tuesday. தமிழ்நாடு சிஎம் announces DA hike in DA. ஹைக்குனா ரைஸ், டிப்னா குறைவு. தமிழ்நாடு சிஎம் அனௌன்சஸ் ஹைக் இன் டிஏ ஃபார் கவர்மெண்ட் ஸ்டாஃப். டிஏனா டியர்னஸ் அலவன்ஸ், கிராக்கிப்படி, அதாவது பொருட்களுடைய விலை ஏறுது இல்லையா, கிராக்கி ஆகுது இல்லையா, அதுக்காக அலவன்ஸ் தர்றது. அதுக்கு பேர் தமிழில் கிராக்கிப்படி. இன் இங்கிலீஷ் வி கால் இட் இஸ் டியர்னஸ் அலவன்ஸ். டியர்னா அன்பானன்னு ஒரு அர்த்தம் இருக்குது, டியர்னா கிராக்கியான. த ப்ரைஸஸ் ஆர் ஸோ டியர் நவ். பெட்ரோல் ப்ரைஸஸ் ஆர் ஸோ டியர்னா விலை அதிகமாக போயிட்டுன்னு அர்த்தம். டியர்னா அன்பானது மட்டும் நம்ம நினைக்கக்கூடாது, டியர்னா கிராக்கியான, விலை அதிகமானன்னு ஒரு மீனிங் இருக்குது. தமிழ்நாடு சீஃப் மினிஸ்டர் எம்.கே. ஸ்டாலின் ஆன் டியூஸ்டே மேட் 13 அனௌன்ஸ்மெண்ட்ஸ் இன் தி அசம்பிளி. சட்டசபையில் 13 அறிக்கைகளை வெளியிட்டார். இன்க்ளூடிங் அன் இன்க்ரீஸ் இன் த டியர்னஸ் அலவன்ஸ் ஃபார் ஸ்டேட் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ் அண்ட் ரைசிங் த ரிட்டையர்மெண்ட் ஏஜ் ஆஃப் குக்ஸ் அண்ட் அசிஸ்டன்ட் குக்ஸ் அட் நியூட்ரிஷியஸ் மீல் சென்டர்ஸ். நியூட்ரிஷியஸ் மீல் சென்டர்னால் சத்துணவு மையங்களில் வேலை பார்க்குறவங்களுடைய ஓய்வு பெறும் வயதை 58லேருந்து 60 மாற்றிருக்காங்க. இந்த குக்ஸ் அண்ட் அசிஸ்டன்ட் குக்ஸ், சமையல் ஆயா. He reiterated that emphasized, say it again, that no employee would be suspended on the day of retirement. ரிட்டையர்மெண்ட் ஆகிற நாளில் எந்த ஒரு எம்ப்ளாயும் நாங்கள் சஸ்பெண்ட் பண்ண மாட்டோம். சஸ்பெண்ட் பண்ணுறோன்னா தற்காலிக பணி நீக்கம் செய்ய மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. மேக்கிங் எ சுவோமோட்டோ அனௌன்ஸ்மெண்ட். சுவோமோட்டோனா தானாக யாரும் கேட்காமலேயே ஒரு அனௌன்ஸ்மெண்ட் சொல்கிறது. வாலண்டரிலி, ஐ அகெயின் ரிப்பீட், சுவோமோட்டோ மீன்ஸ் வாலண்டரியாக நம்மளே ஒரு இதை சொல்கிறது, அல்லது ஹைகோர்ட்டே ஒரு கேஸை எடுத்துக்கிறது. அது மாதிரி உள்ளதுக்கு பேர் சுவோமோட்டோ. சுவோமோட்டோனா யாருமே சொல்லாமல் அவங்களா வாலண்டரியாக வர்றதுக்கு பேர் சுவோமோட்டோன்னு பேர். Suwomoto announcement in the assembly, the chief minister said he had decided to make this announcement after associations representing government employees and teachers made a representation to him. அதாவது டீச்சர்ஸ் போய் அவரை பார்த்துருக்காங்க. ரீகாலிங் தி அனௌன்ஸ்மெண்ட், நினைவுபடுத்தி பார்க்கும் பொழுது, நினைவுபடுத்தி பார்க்குறது. தி அனௌன்ஸ்மெண்ட் மேட் இன் தி பட்ஜெட் தட் தி இன்க்ரீஸ் இன் டிஏ வில் பி இம்ப்ளிமெண்டட் ஃப்ரம் ஏப்ரல் 2022. அதாவது என்ன அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்கன்னா, பட்ஜெட்டில் இந்த டிஏ ரைஸ் இம்ப்ளிமெண்ட்னா நடைமுறைப்படுத்தப்படும், புட் இன் டு ப்ராக்டிஸ் ஃப்ரம் ஏப்ரல் 2022. மிஸ்டர் ஸ்டாலின் செட் தோ தி கவர்மெண்ட் வாஸ் ஃபேஸிங் எ ஃபைனான்ஷியல் பர்டன். இப்போ அரசாங்கம் ஒரு நிதி நெருக்கடி, நிதி சுமையை இப்போ சந்திக்குது. இருந்த போதிலும், இட் இஸ் தோனா இருந்த போதிலும், தோ ஆல் தோ ஈவன் தோ எல்லாம் ஒரே அர்த்தம் தான். இட் டிசைடட் டு கிவ் எஃபெக்ட் டு த ஹைக் மீன்ஸ் ரைஸ், இன்க்ரீஸ் ஃப்ரம் ஜனவரி நெக்ஸ்ட் இயர், அதாவது ஜனவரி 2022 டிஏ இன்க்ரீஸ் பண்ணுறதாக சொல்லியிருக்கார். தோ இன் தி பட்ஜெட் இட் வாஸ் ஒன்லி ஃப்ரம் ஏப்ரல் 2022. இட் கம்ஸ் அஸ் அன் வெல்கம் ரிலீஃப் ஃபார் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ் அண்ட் டீச்சர்ஸ். This will benefit 16 lakh government employees. 16 லட்சம்
அரசு ஊழியர்களுக்கு வந்து நன்மை அளிக்கிறது, பெனிஃபிட். அண்ட் காஸ்ட் அண்ட் அடிஷ்னல் எவ்வளோ செலவாகும் காஸ்ட்னா அடிஷ்னல் ₹1620 crores 1226 கோடி ரூபாய் செலவாகும். பிகாஸ் ஆஃப் இயர்லி இம்ப்ளிமெண்டேஷன், சீக்கிரமாக நடைமுறைப்படுத்துறதுக்காக. அதாவது ஜனவரி 2022 டிஏ இன்க்ரீஸ் பண்ணுறதுன்னா ஹைக் இன் டிஏ மீன்ஸ் இன்க்ரீஸ் இன் டிஏ. இட் வில் இன்கர் எ காஸ்ட் ஆஃப் இன்கர்னா உள்ளாகுதல். இட் வில் காஸ்ட் த எக்சக்கர்மாங்க. எக்சக்கர்னா ட்ரெஷரி. அது எவ்வளவு செலவாகும்னா 1620. இட் வில் காஸ்ட் த எக்சக்கர் அண்ட் அடிஷ்னல் எக்ஸ்பென்ஸ் ஆஃப் 1620 அப்படியும் சொல்லுவாங்க. இம்ப்ளிமெண்டேஷன்னா நடைமுறைப்படுத்துதல், புட் இன்டு ப்ராக்டிஸ். கெயின் சீஸ் எண்ட் டு டேக்ஸ் டிஸ்பியூட் வித் இந்தியாவுடையவான அந்த வரி தகராறுக்கு வந்து ஒரு முடிவு கட்டணும்னு சொல்கிறார். The UK-based Kain Energy, அந்த கம்பெனி பேர் Kain Energy, is working with the government of India to expediteனா வேகப்படுத்துறது, documentation and payment of refund of $1.06 billion of retrospective taxes. அதாவது ரீஃபண்டுனா திருப்பி கொடுக்குறது. எவ்வளோ கொடுக்குறாங்க? 1.06 பில்லியன். பில்லியன்னா என்னென்னா மில்லியனால் 10 லட்சத்தால் பெருக்கிறது வர்றது ஒரு மில்லியன். 10 lakh into 10 lakh வந்து ஒரு பில்லியன். ரெட்ரோஸ்பெக்டிவ்னா பின்னோக்கி பார்க்குறது, பின்னோக்கிய வரிகள். ரெட்ரோஸ்பெக்டிவ் டாக்ஸஸ் அட் த சென்டர் ஆஃப் இட்ஸ் ஹை ஸ்டேக் டிஸ்பியூட்னா இந்தியாவுக்கும் அந்த யூகே பேஸ்டுனா இங்கிலாண்டை தாயகமாக கொண்ட கெயின் எனர்ஜிக்கும் உள்ள சண்டை. என்னென்னா வரி சண்டை, டேக்ஸ் டிஸ்பியூட். கெயின் said it plans to return $700 million to the shareholders. அது என்ன கெயின்ஸ் எனர்ஜி என்ன சொல்லுதுன்னா $700 மில்லியனை வந்து ஷேர் ஹோல்டர்ஸ் பங்குதாரர்களுக்கு கொடுக்க போகிறேன் த்ரூ ஸ்பெஷல் டிவிடெண்ட்ஸ்னா ப்ராஃபிட், அதாவது லாபத்தில் பங்கு, அண்ட் பைபேக்ஸ் அவுட் ஆஃப் தி எக்ஸ்பெக்டட் டேக்ஸ் ரீஃபண்ட். ப்ராக்ரஸ் இன் ரிசால்விங் அவர் இந்தியன் டேக்ஸ் இஷ்யூ. ரிசால்விங்னா அதை தீர்க்கிறது. அண்ட் ஆக்டிவ் போர்ட்ஃபோலியோ மேனேஜ்மெண்ட்னா ஒரு துறையை நடத்துறது. போர்ட்ஃபோலியோனா டிபார்ட்மெண்ட். லீவ் கெயின் well positioned to deliver growth from a sustainable business focused on generating further value and returns for shareholders, said Simon Thompson, Chief Executive of Kain Energy PLC. இப்போ COVID-19 வேக்சின் போடுறாங்க. இந்தியாவில் என்னென்ன வகையான வேக்சின்லாம் போடுறாங்கன்னா கோவேக்சின், கோவிஷீல்டு, பிஃபைசருடைய கம்பெனி இது, ஜான்சன் அண்ட் ஜான்சன், மட்டும் 5 ஸ்புட்னிக், மொத்தம் வந்து 5 வேக்சின் வந்து வந்து இந்தியாவில் ஊசி போடுறதுக்கு இந்தியா வந்து அக்னாலேஜ் பண்ணியிருக்கு. ஐஎம்ஏ இந்தியன் மெடிக்கல் அசோசியேஷன் ஐஎம்ஏ வந்து 5 வேக்சின்ஸ்க்கு வந்து அப்ரூவ் பண்ணியிருக்கு, அங்கீகாரம் கொடுத்துருக்கு. COVID-19 வேக்சின் டோசஸ் கிராஸ் 70 crores. இந்தியா முழுவதும் 70 கோடி COVID-19 வேக்சின் போட்டிருக்கிறதாக சொல்கிறாங்க. சேஸ் ஹெல்த் மினிஸ்ட்ரினா சுகாதாரத்துறை வந்து சொல்லுது. மொமெண்டோஸ் அச்சீவ்மெண்ட், இது ஒரு முக்கியமான ஒரு சாதனை அப்படின்னு மாண்டவியா சொல்கிறாரு. ஹூ இஸ் திஸ் மாண்டவியா? மாண்டவியா இஸ் த ஹெல்த் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா. மன்சுக் மாண்டவியா, அதாவது இந்தியாவுடைய சுகாதார அமைச்சர் வந்து மன்சுக் மாண்டவியா. தமிழ்நாட்டுடைய சுகாதாரத்துறை அமைச்சர் யார்? பாலசுப்ரமணியனா மேயராக இருந்தார்ல அவர். த கியூமுலேட்டிவ் நம்பர் ஆஃப் COVID-19 வேக்சின் டோஸ். கியூமுலேட்டிவ்னா மொத்தமாக இதுவரை எவ்வளோ எல்லாத்தையும் ஒன்று திரட்டுறது. த கியூமுலேட்டிவ் நம்பர் ஆஃப் COVID-19 வேக்சின் டோசஸ் அட்மினிஸ்டர்ட் இன் தி கண்ட்ரி. அட்மினிஸ்டர்னா ஊசி போடுறது. அந்த ஆட்சி நிர்வாகம் அந்த மீனிங்கில் வராது. அட்மினிஸ்டர்ட் இன் த கண்ட்ரி கிராஸ் த 70 crore மார்க் ஆன் டியூஸ்டே. செவ்வாய்க்கிழமை 70 கோடி என்ற ஒரு இலக்கை தாண்டியது. த லாஸ்ட் 10 crore doses were given in just 13 days. கடைசியாக 60லேருந்து 70 கோடி வந்தது 13 நாளில் கிராஸ் பண்ணிட்டு. தி ஃபாஸ்டஸ்ட் so far, the Union Health Ministry said. Union Minister for Health and Family Welfare, சுகாதார மற்றும் குடும்ப நல மந்திரி அமைச்சர் மன்சுக் மாண்டவியா took to Twitter to congratulate all the health workers and public on the momentous achievement. இந்த அச்சீவ்மெண்ட்டுக்காக, இந்த சாதனைக்காக அனைத்து சுகாதார ஆய்வாளர்கள், ஹெல்த் ஒர்க்கர்ஸ் அவங்களெல்லாம் வந்து பாராட்டியிருக்கார். சுப்ரீம் கோர்ட் அக்ரீஸ் டு அர்ஜர்னா தள்ளி போடுறது. ஹியரிங் ஆஃப் ப்ளீஸ் ஃபார் பெகசஸ் கேஸ். ப்ரோப்னா இன்வெஸ்டிகேஷன், விசாரணை பண்ணுறது. ட்ரையல், ப்ரோப், இன்வெஸ்டிகேஷன்லாம் ஒரே மீனிங். பெகசஸ்ங்கிறது இஸ்ரேல் நாட்டுடைய ஒரு ஸ்பைவேர்,
அதாவது மால்வேர், அதாவது உளவு பார்க்கின்ற ஒரு சாஃப்ட்வேர். இட் இஸ் a software developed and marketed by an agency in Israel. Government likely to file affidavit after consulting officials. அலுவலர்களை வந்து ஆலோசித்து ஒரு அஃபிடவிட், ஒரு 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 ஆணை சமர்ப்பிக்க போகுது. அஃபிடவிட்னா ஒரு ஆணை மாதிரி. The Supreme Court on Tuesday agreed to central government's request. Central government என்ன ரிக்வெஸ்ட் பண்ணியிருக்கு? To adjourn the hearing of petitions for an independent probe into allegations of the government using Israeli-based Pegasus spyware to snoop on citizens. குடிமக்களிடமிருந்து ஒட்டு கேட்கறதுக்காக ஸ்னூப்பிங், டேப்பிங், ஃபோன் டேப்பிங் அப்படின்னு சொன்னால் ஒட்டு கேட்குறது. ஃபோன் டேப்பிங் அண்ட் ஸ்னூப்பிங், SNOOPPING, ஸ்னூப்பிங் ஆர் டேப்பிங்னா ஒட்டு கேட்குறது. Pegasus spyware to snoopனா ஒட்டு கேட்குறது. A 3-judge bench headed by Chief Justice of India. Who is the Chief Justice of India? N.V. Ramana pushed the hearing to September 13 after Solicitor General Tushar Mehta. Solicitor General Tushar Mehta said he could not meet with officials to discuss the issue. He indicated that the government may file an affidavit in the case and he needed time to meet the officials concerned. Spying saga. A look at the timeline of events after the Pegasus event come to light. In July 2021, several media outlets reported, பல பத்திரிகைகள் அல்லது மீடியா ஊடகங்கள் வந்து ரிப்போர்ட் பண்ணிச்சு. Pegasus was used to spy on politicians, journalists, அரசியல்வாதிகள், பத்திரிகையாளர்கள் and activists and at least 10 countries, 10 நாடுகளை வந்து ஒட்டு கேட்டதாக சொல்கிறாங்க. Phone tapping or snooping. Reports suggested that in India at least 40 journalists and cabinet ministers among others were likely surveilled. சர்வேலன்ஸ்னால் கண்காணிக்கிறது. 40 பத்திரிகையாளர்கள், கேபினட் மந்திரிகள் கண்காணிக்கப்பட்டார்கள் சொல்லுது. Several petitions were filed in the Supreme Court. பல புகார்கள் அளிக்கப்பட்டன. Seeking an independent probe, அதாவது நாடுதல், ஒரு சுதந்திரமான விசாரணை வேணும். On August 10, Solicitor General Tushar Mehta asked for more time to go through the petitions. அதிகமான டைம் வேணும் Solicitor General Tushar Mehta கேட்டார். On August 17, the Supreme Court issued a pre-admission notice and said it would consider the further course of action. The court issued pre-admission in the case on August 17. In fact, on that day, the government argued against the public hearing of the case, citing, கவர்மெண்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, பொதுவாக இந்த கேஸை வந்து பொதுவாக விசாரிக்கக்கூடாது, சைட்டிங், அதனால் என்ன ஆகுனா நாட்டுடைய பாதுகாப்பு வந்து டேஞ்சர் ஆகும். சைட்டிங்னு சொல்கிறது, கோட்டிங், இதை என்ன அர்த்தத்தை சொல்கிறது, சைட்டிங் நேஷ்னல் செக்யூரிட்டி கன்சர்ன், அதாவது இட் ஷுட் நாட் அலோவ் எ பப்ளிக் ஹியரிங், அதாவது பொதுமக்கள் கேட்குற மாதிரி விசாரிக்கக்கூடாது. It asked the court instead to allow it to form an independent committee of experts to look into Pegasus snooping reports. As a responsible government, we are submitting that we will form a committee of neutral experts. Tushar Mehta யாருன்னா Solicitor General of India. And then now we came to see that the Afghanistan government was overthrown கவுத்து விட்டுறது. There was a coup, the fighting between Taliban and the Afghanistan, and Taliban has completely captured Kandahar in Afghanistan. Sirajuddin Haqqani to be the interior minister. உள்நாட்டு மந்திரியாக யார் இருப்பேன்னா Sirajuddin Haqqani. The Taliban announced the top members of their government on Tuesday. செவ்வாய்க்கிழமை டாலிபான்ஸ் வந்து தங்களது அரசாங்கத்துடைய தலைவர்களை அறிவித்தாங்க. In a move that it will cement their power over Afghanistan and set the tone of their new role nearly a month after they took control of Kabul. On Tuesday evening, chief spokesman Zabihullah Mujahid told a press conference that the new government would be an interim one, அது இடைக்கால அரசாங்கமாக இருக்கும், and that Taliban veteran and head of the Shura Council, அதாவது தாலிபானுடைய எக்ஸ்பீரியன்ஸ்டு மேன் யாருன்னு கேட்டால் முல்லா முகமது அசான் அகுந்த் would serve as the acting prime minister. Prime minister யார் இருப்பார்னா முல்லா முகமது ஹசன் அகுந்த். முல்லா அகுந்த் had served as deputy foreign minister under the earlier Taliban regime. முன்னால் தாலிபான் ஆண்டும்போது அவர் ஃபாரின் மினிஸ்டராக இருந்தார். இப்போ வந்து பிரைம் மினிஸ்டராக இருக்கார். பேர் வந்து முல்லா முகமது ஹசன் அகுந்த் வந்து பிரைம் மினிஸ்டர். அண்ட் இஸ் ஆன் யுனைடெட் நேஷன்ஸ் பிளாக் லிஸ்ட். ஐக்கிய நாடுகளுடைய கருப்பு பட்டியலில் அவர் பேர் இருக்குது. The position of interior minister, உள்நாட்டு மந்திரி, was given to Sirajuddin Haqqani, the leader of the feared Haqqani network உடைய தலைவர்,
who also doubled up as the Taliban deputy leader. தாலிபானுடைய துணைத் தலைவராக சொல்கிறாங்க. இப்போ வந்து வாட் டு யூ லேர்ன் ஃப்ரம் திஸ்? ஹூ இஸ் த பிரைம் மினிஸ்டர் ஆஃப் ஆப்கானிஸ்தான்? முல்லா முகம்மது ஹசன் அகுந்த். முல்லா முகம்மது ஹசன் அகுந்த் இஸ் த பிரைம் மினிஸ்டர் ஆஃப் Afghanistan. And Stalin announces 5,000 as aid for விநாயகா ஐடல் மேக்கர்ஸ். விநாயகா சிலை செய்வதற்கு 5,000 ரூபாய் கருணை தொகை மாதிரி கொடுத்துருக்காரு. டிரான்ஸ்ஃபார்மர் மானிட்டரிங் சிஸ்டம் சூன். இப்போ நம்ம அடிக்கடி நம்ம என்ன கேட்குறோம், டிரான்ஸ்ஃபார்மர் பர்ஸ்ட் ஆகிட்டு அப்படி சொல்கிறோம். அதுக்கு டிரான்ஸ்ஃபார்மரை வந்து கண்காணிக்கிறதுக்காக ஒரு சிஸ்டம் வந்து டெவலப் பண்ணியிருக்காங்க. எலக்ட்ரிக் மீட்டர்ஸ் வில் சூன் பி ரீப்ளேஸ் வித் ஸ்மார்ட் மீட்டர்ஸ். இந்த எலக்ட்ரிக் மீட்டர்ஸ் பதிலாக ஸ்மார்ட் மீட்டர்ஸ் வைக்க போகிறாங்கன்னு சொல்கிறாங்க. சேலஞ்சஸ் ஃபேஸ் டு வைல் ரெக்டிஃபைங் டிஃபெக்ட்ஸ். ரெக்டிஃபைனா சரி பண்ணுறது, டிஃபெக்ட்னா குறைபாடுகளை சரி பண்ணும்போது என்னென்ன சேலஞ்சஸ் நம்ம ஃபேஸ் பண்ணுறோம். எலக்ட்ரிக் டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் இன் ரிமோட் லொக்கேஷன், தூரத்தில் உள்ள இடங்களில், அண்ட் கன்ஜஸ்டட்னா ரொம்ப கூட்டமாக உள்ள ஏரியா, கன்ஜஷனாக இருக்குன்னா கூட்டமாக உள்ள இடங்களில், க்ரௌடட் ஏரியாஸ் வில் சூன் பி எ திங் ஆஃப் த பாஸ்ட். இன்னமே இது வந்து பழைய விஷயமாக பேர். ஸ்டான்கட்கோ தமிழ்நாடு ஜெனரேட்டிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் கார்பரேஷன், தமிழ்நாடு கவர்மெண்ட் electricity generation and distribution is planning to install a transformer monitoring system. Electricity Minister V. Senthil Balaji, who is the Minister for Electricity in Tamil Nadu, V. Senthil Balaji. அவர் வந்து சொல்லியிருக்காரு, இந்த எலக்ட்ரிக் மீட்டர்ஸ் will be soon replaced with smart meters. அப்புறம் டிபேட் ஆன் த ரெலவன்ஸ் ஆஃப் கல்லர் ரெக்ளமேஷன் அண்ட் ஆதி திராவிடர் ஸ்கூல்ஸ். அதாவது இப்போ எங்கே பார்த்தாலும் வந்து கவர்மெண்ட் ஸ்கூல் மாதிரியே கல்லர் ரெக்ளமேஷன், கல்லர் சீரமைப்பு மற்றும் ஏடிடபிள்யூ ஸ்கூல்னு இருக்குது. அதோடைய ஸ்ட்ரென்த்து வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி போகுதுன்னு சொல்லியிருக்காங்க. டி ராமகிருஷ்ணன் ஹேஸ் ரிப்போர்ட்டட் ஃப்ரம் சென்னை. ஏ டிபேட் ஆன் த கண்டினியூட் ரெலவன்ஸ் ஆஃப் கல்லர் ரெக்கமலேஷன்னா கல்லர்கள் வந்து அவருடைய சீரமைக்கிறது. அண்ட் ஆதி திராவிட வெல்ஃபேர் ஸ்கூல்ஸ் இன் வெஸ்டிஜஸ் ஆஃப் த பிரிட்டிஷ் ராஜ். அது வந்து பிரிட்டிஷ் ராஜுடைய ஒரு விட்டு சென்ற ஒரு சுவடுன்னு சொல்கிறாங்க. வெஸ்டிஜஸ்னால் அங்கே விட்டு சென்றது. போத் டைப்ஸ் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன்ஸ் ஹேவ் பீன் இன் எக்ஸிஸ்டன்ஸ் ஃபார் ஓவர் 100 years. இந்த ரெண்டு ஆதி திராவிட வெல்ஃபேர் ஸ்கூலும் வந்து 100 வருஷத்துக்கு மேலே ஆச்சுங்கிறாங்க. அப்புறம் அதோடைய ஸ்ட்ரென்த்து வந்து சொல்லியிருக்காங்க பாருங்கள். கல்லர் ரெக்கமலேஷன் ஸ்கூல் வந்து 290 இருந்திருக்கு. 16,500 மொத்தம் வந்து 30,538 பேர் படிச்சிருக்காங்க. பட் மொத்தமாக வந்து இப்போ எவ்வளோ குறைஞ்சிருக்குன்னா 2019-20 இட் இஸ் ரெடி. நம்பர் ஆஃப் ஸ்கூல்ஸ் வந்து 290 உள்ள ஸ்கூல் 1135 இன்க்ரீஸ் ஆன பொழுதிலும் ஸ்ட்ரென்த்து வந்து 92,756 இருக்குது. 1000க்கும் குறைவான மாணவர்கள் இந்த பள்ளிகளில் படிக்கிறாங்க.